ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி பார்க்கலையோ? ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி நல்லா பார்த்துக்குங்க. ஸ்டாலின் அவர்களோட கொளத்தூர் தொகுதியோட லட்சணம் நீங்க கொடுத்த 4000 கோடியோட லட்சணம். இவங்க 4000 கோடிக்கு மழைநீர் வடிகால் போடுறதை விட்டுட்டு நல்லா 4000 கோடிக்கு தொகுதிக்கு ஒரு பம்பு செட் வாங்கி வச்சிருக்கலாம். அந்த 4000 கோடியில அப்பவாது அந்த நீர் உறிஞ்சி வெளியேறி இருக்கும். மழைநீர் வடிகால்னு சொல்லி நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. 4000 கோடிக்கு தொகுதிக்கு ஒரு பம்பு செட் வாங்கி இந்த நீரெல்லாம் வெளியேற்றி இருக்கலாம். திமுக நிர்வாகிகள், திமுகவோட கொத்தடிமைகள், மெயினாக சொல்லணும்னா அவங்களோட இந்த யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் உட்காந்து பேசுகிறாங்களே, 24 மணி நேரமும் டிவிக்கு பற்றியும் நம்ம தலைவர் தளபதியை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசலை, மோடிஜியை பற்றி பேசலை, பிஜேபியும் நம்ம எடப்பாடி பழனிசாமி செய்கிறத பற்றி எதுவுமே பேசலை. முழு நேரமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை தாக்குறதை மட்டும் நோக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ நியூஸை திறந்து பார்த்தாலே தெரியும், தமிழ்நாட்டில் பெய்கிற அந்த கனமழை புயலை பற்றி தான் எல்லா நியூஸ்லையும் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம முதலமைச்சரோட கூட இருக்கிற அமைச்சர்களும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிற எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா விஜய் அவர்களை தாக்கி பேசுகிறாங்க. இதுதான் முழு நேர வேலையாக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ கொண்டு வந்த விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளோ மழை பெய்யுது, எங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை ஆளே காணோம், எங்கள் பனையூரில் இருக்காரா, வீட்டுக்குள்ளே இருக்காரா? இதை அவங்க கேட்கறதுக்கான கேள்வி என்னன்னு தெரியுமா? எதனால் இதை கேட்குறாங்க தெரியுமா? நிஜமாலே எரிச்சல் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஆன்லைன் நம்ம எக்ஸ் தளத்திலும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் எங்கே திறந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் மக்கள் பணியில் இருக்காங்க. இந்த மழை டைமில் அந்தந்த ஏரியாவில் 234 தொகுதிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. அதை ரீல்ஸாக பண்ணி போடுறாங்க. இதை பார்த்தோன்னா உங்களுக்கு எரிச்சல் வந்திருக்கு. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்மானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இவனுங்களும் மக்கள் பணி செய்ய மாட்டானுங்க, செய்கிற நம்மளையும் தடுப்பானுங்க, அதை நெகட்டிவாகவும் பரப்புவானுங்க. ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு விஜய் அவர்களை பற்றி பேசுவாங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு நேற்றோ முன்னா நேற்றோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ்லலாம். சென்னையில் ஒண்டர்லா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா முதலமைச்சர் கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சென்னையில் செங்கல்பட்டு மாவட்டத்திலாம் அதை கட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இனாகிரேஷன் 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் நடந்திருக்கு. நம்ம தமிழக முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இனாகிரேஷன் பண்ணி வச்சிருக்காரு. எப்படி தெரியுமா? ஆன்லைன் மூலிமா, டிவி மூலிமா இந்த பட்டன் அழுத்தி ஓப்பன் பண்ணுவாங்களே. சென்னையில் செங்கல்பட்டில் இருக்கிற ஒண்டர்லாவை இவ்வளோ கோடி செலவு பண்ணி அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பொருள் செலவில் அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய தீம் பார்க் மாதிரி பூங்கெல்லாம் ரெடி பண்ணி முதலமைச்சரை கூப்பிட்டு இனாகிரேஷன் பண்ணுறாங்க. அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஓப்பன் பண்ணுறது. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு தெரியுமா? கேட்டதுக்கு என்ன எல்லாம் சொல்கிறாங்கன்னா, திமுக நிர்வாகிகளாம் மழை பெய்யுது அதனால தான், அவர் ஒரு முதலமைச்சரில் அவர் வயசு வேறு ஆயிடுச்சு அப்படின்றாங்க. வயசானா ஏங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க, போக வேண்டியதானே? அதெல்லாம் மெயின் காரணம் கிடையாது. அவர் வீட்டிலேருந்து கிளம்பி செங்கல்பட்டு வரைக்கும் போகணுன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணி, முட்டி அளவு தண்ணி நிற்கிது. அப்படி அவர் போகிறதா இருந்தால் நிறைய மீடியா கவரேஜ் வரும், நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. 4000 கோடி செலவு பண்ணீங்களே, மழை நீர்லாம் நிற்காது நீங்களே, நீங்கள் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வரதுக்கே உங்களுக்கு இவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லி மீடியா கேள்வி கேட்கும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஒரு வீட்டிலேருந்து கிளம்புறாருன்னா ப்ரோட்டோகால் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு நியூஸ் போகும். அவர் எங்கெங்கே போகிறாரு, யார் யாரை சந்திக்கிறாருன்றதை மீடியா சுற்றி பார்க்கும். நம்ம தமிழக அரசோட மீடியா அதை விட்டுருங்க, அது முதலமைச்சர் என்ன சொல்கிறா அதான் போடுவாங்க. மீதி இருக்கிற மீடியாஸ் எல்லாம் இருக்காங்களா, நியூட்ரலாக இருக்கிற மீடியாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவர் எங்கே போகிறாங்கன்னு ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இவர் வெளியே வந்தால் மாட்டிப்போம், வண்டர்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம அங்கே போய் ரிப்பன்லாம் கட் பண்ணோம்னா நம்ம போகிறதுக்கே 5 மணி நேரம். என்னது நம்ம சென்னையில ஒண்டர்லாவா? அதுவும் நம்ம பொம்மை முதல்வர் திறந்து வைக்கிறாராம். நம்பர் 1 போர்ட் ரைட், நம்பர் 2 ரோலர் கோஸ்டர், நம்பர் 3 வேவ் பூல், நம்பர் 4 ஃபன் ரைட், நம்பர் 5 அண்டர் வாட்டர் ரைட், நம்பர் 6 லேசி ரிவர் ஜம்ப். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேல ரோட்லயே முதலை காட்சிகள் காட்டி தந்தவர் தான் நம்ம முதல்வர். வண்டர்லா இப்போ நம்ம சென்னையில. போதாதுக்கு ரோட்டில் ஃபுல்லாக குண்டும் குழியாக இருக்குது, தண்ணி ஏறி நிற்கிது, வண்டி எங்கன்னா ஸ்லிப் ஆகி சாஞ்சி முதலமைச்சரோட வண்டியே தண்ணியில் சிக்கிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய நியூஸ் அது. இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து பட்டன் அழுத்தி நம்ம இனாகிரேஷனை முடிச்சிருக்காரு. வண்டர்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற முதலமைச்சர் அவங்க நிர்வாகிகளும் விஜய் அவர்கள் ஏன் வெளியே வரமாட்டாரு, இவ்வளோ மழை பெய்து ஏன் மக்களை சந்திக்க மாட்டாருன்னு சொல்லி கேட்குறாங்க.
ஏண்டா 234 தொகுதியிலும் மாவட்ட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த செயலாளர்கள் எல்லாருமே காட்டு தீ மாதிரி வேலை பார்க்குறாங்க ஒவ்வொரு ஏரியாலையும். அப்போ இப்போ நீங்கள் நியூஸில் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ஜங்ஷன், இப்போ கோடம்பாக்கம் ஜங்ஷன், டி நகர் ஜங்ஷன், வில்லிவாக்கம் ஜங்ஷன், இதை தான் பார்த்தீங்கன்னா நியூஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த ஜங்ஷனுக்குள்ளே நிறைய ஏரியாஸ் இருக்குது. இப்போ வட்டங்கள் பெரியுது. இப்போ வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி வச்சிங்கன்னா 6 வட்டம் இருக்குது. 6 வட்டத்துக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரீட் இருக்குது, எவ்வளோ ஏரியா இருக்குது, சந்து இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் தண்ணி எவ்வளோ நிற்கிதுன்றலாம் மீடியாவுக்கு பெருசாக தெரியாது. மீடியாவில் அதை காட்டவும் மாட்டாங்க. அதெல்லாம் சந்துக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா தவிச்சிட்டு இருக்காங்க தண்ணியில். அதுதான் நிலைமை நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மோட்டரை எடுத்துகிட்டு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வெளியே விடுறாங்க. அந்த வெளியே போகிற தண்ணி பக்கத்து சந்துக்குள்ளே போயிடுது. இதுதான் பண்ணுறாங்க. இந்த 4000 கோடி செலவு பண்ணதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, இந்த 4000 கோடி இதுக்கு பதிலாக ஒரு மோட்டர் சந்து மோட்டரை வாங்கி கொடுத்துட்டு மழை பெஞ்சா நீங்களே தண்ணி எடுத்துருங்கம்மான்னு சொன்னால் அந்த ஏரியா மக்களே எடுத்துருவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு எதுக்கு 4000 கோடி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இதில் தான் மிகப்பெரிய ஊழல் பண்ண முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒயின் ஷாப் இருக்குது, அதில் எவ்வளோ அடிக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த குப்பையில் ஒயின் ஷாப்பு இந்த விஷயத்துலலாம் ஏகப்பட்ட அமௌண்ட்டு தமிழக அரசு அடிக்கிறாங்க. ஆனால் இந்த மழையில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் டிசம்பர் மாதம் தான் மழை பெய்யுது. ஒன் டைம் தானே இதுனா. இந்த ஒயின் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி இருக்குது. அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதில் அடிக்கிறாங்க. இது ஒரு வாட்டி தானே, யார் நம்மளை கேள்வி கேட்க போகிறா? பண்ணால் டிசம்பர் மாதம் கத்துவாங்க, ஜனவரி மாதம் பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுத்தா எல்லாம் சைலண்ட் ஆகிடுவாங்க. அந்த மைண்ட் செட்டில் வேலை செய்கிறாங்க. இன்னொரு அவங்களுக்கு காண்டான விஷயம் என்னென்னா, ஆன்லைனில் திறந்தாலே பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் நம்ம தோழர்கள் நம்ம உங்கள் விஜய் பாட்டை போட்டுட்டு மக்கள் பணியில் இறங்கிட்டாங்க. இதில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த திமுக அரசில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தமிழக வெற்றி கழகம் எல்லாம் விளம்பரம் தேடுறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க, அரிசி கொடுக்குறது, பால் பாக்கெட் கொடுக்குறது, பிஸ்கெட் கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க, துணை முதலமைச்சர் வந்து நிற்கிறார், கோட்டை போட்டு வந்து நிற்கிறார், பக்கத்தில் பி.கே. சேகர் பாபு, மேயர் பிரியா, ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. இப்படி கை காட்டுவார் ஒரு ஃபோட்டோ, இப்படி கை காட்டுவார். உடனே கூட இருக்கிற அமைச்சர்லாம் அங்கே வைப்பாங்க ஒரு ஃபோட்டோ, நடந்து போவார் ஒரு ஃபோட்டோ, வணக்கம் வைப்பார் ஒரு ஃபோட்டோ, எதனா குழந்தை வந்தால் கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நான் ஆய்வு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஆன்லைனில் அவர் ஷேர் பண்ணுவார். மற்றபடி ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவியோ, மழை எடுக்கிற இடத்துல அவங்களுக்கு தேவையான விஷயமோ, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் தினம் வந்தது, எல்லாருக்குமே ஸ்கூட்டி பெப்பெல்லாம் கொடுத்தாங்க, நல்ல விஷயம். அதில் திமுக காரர்கள் கொடுத்தாங்களா, நியூட்ரலான ஆளு கொடுத்தாங்களான்றது உள்ளே இறங்கி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த நேரத்தில் அவங்களோட குடும்பம், இந்த ஸ்கூட்டி பெப்பெல்லாம் அதுக்கு அடுத்தது, அவங்க எப்படி வாழுறாங்க, அந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வீடு இருக்கா, அவங்க குடும்பம் என்ன பண்ணுறாங்க, அவங்க பசங்க படிக்கிறாங்களா, அவங்களுக்கு நான் அடுத்த கட்டம் செய்கிறதுக்கு என்ன, தமிழக முதலமைச்சர் அதான் பண்ணணும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வாழ்வாதாரத்தை நம்ம எப்படி மேலே உயர்த்துவோன்றதை பார்க்குறத விட்டுட்டு இலவசமாக ஸ்கூட்டி பேப்பு கொடுக்குறோம். மக்கள் இலவசம்னா போக தான் செய்வாங்க. எனக்கு ஒரு வண்டி கிடைக்குதுன்னா நான் போகாமல் இருப்பேனா, அப்படி போக தான் செய்வாங்க. ஆனால் அவங்களோட வாழ்வாதாரம் அந்த வண்டியில் மட்டும் நின்று போயிடும். இதுக்கு அடுத்ததுனா தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்கூட்டி பேப்பு கொடுத்தாலும் அவங்க வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு மளிகை பொருள் கொடுப்போம், இல்லை அவங்க பசங்க படிக்கிறாங்கன்னா அந்த படிப்பு செலவு. இப்போ விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கூட பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே வீடு இருக்கணும், எல்லார் வீட்லையும் வண்டி இருக்கணும். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இலவசம்னு சொல்லலை, அதுக்கான வழிமுறைகளை நான் எடுத்து சொல்லுவேன். என்ன அதுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் அவங்க சம்பாதிக்கிற விஷயமாகவும், அதாவது நீங்களே சம்பாதிச்சு நீங்கள் வீடு கட்டி உங்கள் வீட்டுக்கு ஒரு வண்டி வாங்கணும், அதுக்கான பொருளாதாரத்தையும் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். இதுதாங்க தலைவர், இதுதான் அவர் பண்ணணும். முதலமைச்சர் இதை பண்ணாமல் வெறும் ஃபோட்டோ ஷூட். திராவிட மாடல்னாலே இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளம்பரம்னு வந்துச்சு. விளம்பரம், இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு மட்டும் இத்தனை வருஷம் ஆண்டிருக்காங்க. ஆனால் தண்ணி இந்த மழை பெய்யுது, டிசம்பர் மாதம் எல்லா வருஷமும் மழை பெய்யும் தெரியும். ஸோ ஏதாவது ஒரு வருஷம் சொல்லுங்கள் தண்ணி நிற்காத ஒரு வருஷம், தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தண்ணி நிற்காத ஒரு வருஷம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இலங்கையிலலாம் இப்போ பெய்கிற அந்த மழைக்கு அதை கம்பேர் பண்ணுவோம் நம்ம எவ்வளோ பரவாயில்ல. அதே புயல் இங்கே அடிச்சதுன்னா, அதே வேகத்தில் இங்கே அடிச்சதுன்னா நம்மளோட நிலைமை இப்போ நம்ம இங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள், இப்போ எத்தனை வருஷமாக நம்ம இங்கே இருக்கோம் தமிழ்நாட்டில். நீங்கள் ஜஸ்ட் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் இருக்கும்போது அவரும் தண்ணியில் இறங்கி நின்னார் தமிழ்நாட்டில், இந்த மாதிரி மக்கள் சேவை செய்கிறேன்ட்டு. இப்போ இருக்கிற எம்.கே. ஸ்டாலின் முதலமைச்சர், அவரும் இப்போ தண்ணியில் இறங்கி நிற்கிறார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவரும் தண்ணியில் இறங்கி நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாரு. நாளைக்கு இன்பநிதி அவரும் வந்து நிற்பார். அதுக்கு அடுத்தது அவர் பையன் அவரும் வந்து நிற்பார். இவங்க எல்லாம் நிற்கிறது தண்ணியில் தான். என்றைக்கு நீங்கள் தரையில் நிற்பீங்க? தண்ணியே எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ வேலைகள் செஞ்சேன், சும்மா பள்ளம் நோண்டி மூடுறது வேலை கிடையாது, அதில் காசு அடிக்கிறேன். ஏன்னா வேலை செஞ்சால் உள்ள பைப்பு போடுறது, இந்த தூர் வாடுறதெல்லாம் பண்ணால் காசு செலவாகும். 4000 கோடி அப்புறம் எப்படி நான் அடிக்கிறது? அதனால் என்ன பண்ணுறேன்னா இவனுக்கு தூர் வாடுறன்ற பேரை சும்மா மேலோட்டமாக பண்ணி இந்த பேரிகேட்லாம் வச்சு மறைச்சிட்டு கிளம்பிடுவாங்க, ரோடெல்லாம் பள்ளமாக்கிட்டு. இப்போது ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்கள், சென்னை சிட்டிக்குள்ளே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு போக முடியல, நம்பி போக முடியல. இப்போ நான் இப்போ இங்கேருந்து சென்னை வில்லிவாக்கத்துலேருந்து ஒரு கோடம்பாக்கம் வரைக்கும் போகிறேன்னு வைங்களேன், பக்கத்தில் தான் இருக்குது கோடம்பாக்கம். ஆனால் நான் போகிற ரூட்டே எனக்கு பயமாக இருக்குது.
எங்கே தண்ணி இருக்கும், எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், எங்கே நம்ம விழுவோன்றது பயமாக இருக்குது. அதனால் நம்மளால் போக முடியல. சாப்பாடு சாப்பிட்ற கூட நான் போக யோசிக்கிறேன். மழை பெய்யுது, வெளியே போய் வாங்கிட்டு. ஆனால் ஆன்லைனில் உங்களுக்கு தெரியும், சாப்பாடு மழை பெய்கிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி நாட் அவைலபிள் டியூ டு ரெயின் சொல்லி நமக்கு தெரியும். அது வேலை செய்கிறவங்களும் ஹியூமன் தான். அதனால் நம்மளே போய் வாங்குவோம்னு சொன்னாலும் கூட நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வெளியே போகிறோம், மழையெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க, ரெயின் போட்டு போயிடலாம். பெரிய ட்ரைனேஜோ ஏதாவது பள்ளம் எதனா ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது தெரியாமல் இருந்ததுன்னா ரோட்டில் அங்கங்கே பள்ளம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அது ஷேர் பண்ணணுமா நான் யோசிக்கிறேன். என்னென்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை 2 வீலரில் போகிறாங்க, கையில் ஒரு பச்சை குழந்தை, மழை பெஞ்சிட்ருக்கு. அவங்க 2 வீலரில் போகும்போது ஒரு பள்ளத்தில் வண்டி இதாகி பின்னாடி இருக்கிற அவங்க மனைவியும் குழந்தையும் விடுறாங்க. குழந்தைய அவங்க தூக்கி பிடிச்சி நிற்கிறாங்க. பார்க்கும்போது அப்படியே நெஞ்சு படப்படன்னு ஆயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. ஸோ சப்போஸ் அவங்க விழுந்த டைமில் அந்த பக்கத்தில் ஏதாவது வண்டியோ இல்லை ட்ரைனேஜ் பள்ளமோ அதுக்குள்ளே அவங்க விழுந்திருந்தாங்கன்னா அவங்க உயிர் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இதுதான் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. இப்போது நேற்று பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக வில்லிவாக்கத்தில் நானும் என்னோட தோழர்கள் பாலாஜி அவரோட தலைமையில் அவரோட ஏற்பாட்டில் அவரும் அவங்க பகுதி செயலாளர் அவங்க பகுதி நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து தூய்மை பணியாளர்கள் அவங்க எல்லாருக்குமே அரிசி மூட்டையும் அது மட்டும் இல்லாமல் கொடை நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக கொடை கொடுத்தோம். ஏன் அவங்களுக்கு கொடுத்தோன்றது சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், இப்போ அவங்க எல்லா இடத்துலையும் போராடிட்டு இருக்காங்க. நம்ம தூய்மை பணியாளர்கள் நிரந்தர வேலைக்கும் அவங்களுக்கு ஏகப்பட்ட கோரிக்கைகள் இருக்காங்க, உண்ணாவிரத போராட்டம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தினந்தோறும் நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு 8:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நம்ம வெளியே எட்டி பார்த்தா மழையில் கூட வந்து அவங்க அந்த குப்பையை அள்ளுறாங்க, பெருக்குறாங்க, குப்பை வண்டியில் விசில் அடிச்சுட்டு போய் குப்பையை அள்ளி போடுறாங்க, மழை பெய்கிறாங்க. அப்போ அந்த ஒரு அம்மா கிட்ட முன்னாடி நிறுத்தி பேசினேன், என்னம்மா இவ்வளோ மழை பெய்யுது, நீங்கள் மழையில் நனைஞ்சு வரீங்களே, அரசாங்கம் கிட்ட கேட்டு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தலையில் இந்த மாதிரி மாற்ற மாதிரி கொடை இருக்குது, அந்த கொடையோ இல்லை தமிழக அரசுக்கிட்டேருந்து ஏதாவது ரெயின் கோட் எதனா வாங்கி போட வேண்டியதானே. அப்போ அவங்க சொன்னாங்க, என் வண்டியில் இருக்குமா, நானே ஒரு ரெயின் கோட் வாங்கி வச்சுருக்கேன், கிழிஞ்சிச்சு, அதனால் போட்டு யூஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மழை டைமில் மழை நின்று அப்புறம் வரலாம். இல்லை வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்ல, எங்களுக்கு டியூட்டி டைம் இவ்வளோ தான் இருக்குது, அதுக்குள்ளே பண்ணணும், மழை இடி என்ன பெஞ்சாலும் நாங்கள் இறங்குவோம். ஏன்பா நாங்கள் கொரோனாவில் பண்ணலையா, அப்புறம் என்னப்பா மழை அப்படின்றாங்க. நிஜமாலே வருத்தமாக இருந்தது. இமீடியட்டாக நம்ம பாலாஜி அவர்கிட்ட சொன்னோன்னா அந்த பசங்களெல்லாம் திரட்டி கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான அரிசி, ஏன்னா அவங்களுக்கு அரிசின்றதை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரு வேளை சாப்பாடு போடுறது, ஒரு பால் பேக்கெட் கொடுக்குறது, ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கொடுக்க விட ஒரு மூட்டை அரிசி கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் இமீடியட்டாக அவங்களுக்கு அரிசி அரேஞ்ச் பண்ணி நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே கொடை கொடுத்தோம், நம்ம வில்லிவாக்கத்தில் நம்ம ஏரியா சார்பாக. ஸோ இதுதாங்க நாங்கள் பண்ணுறோம், இமீடியட்டாக நம்ம பொதுச் செயலாளர்கிட்ட சொன்னோன்னா இறங்கி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாரு. இது இன்றைக்கி பண்ணல, இந்த வீடியோ இந்த நியூஸ் கார்டு ஒன்று வந்தது, நம்ம பண்ண நிகழ்ச்சி வந்து நியூஸில் வந்தது. அதை நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தோம். தமிழக அரசு நம்ம துணை முதலமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடி டைம்னு சொல்லி நாய் கூட விளையாடிட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி மக்களுக்கு இறங்கி வேலை செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஒருத்தர் கீழே வந்து கமெண்ட் அடிக்கிறாரு, ஏண்டா எல்லாம் ஓட்டுக்கு தானே பண்ணுறீங்க, இந்த அரசியல் எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு. அவருக்கும் நான் ரிப்ளை கொடுத்தேன். கடந்த லாஸ்ட் 5 வருஷமா தளபதி விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நாங்கள் என்னென்ன பண்ணோம், போன டிசம்பர் அந்த மாதிரி போன லாஸ்ட் 5 வருஷம் நாங்கள் என்னென்ன பண்ணோம்னு என் சேனல்ல இருக்குது. அதை எடுத்து போட்டோன்னா அவர் சைலண்ட் ஆகிட்டார். விஜய் நம்ம மக்கள் இயக்கமாக, இது நாங்கள் ஓட்டுக்கு பண்ணல, மக்கள் எங்களுக்கு கொடுக்குற அன்பு அவங்களுக்கு நம்ம திரும்ப கொடுக்குறோம், எங்கள் அண்ணன் மக்கள் சேவை பண்ண சொல்லி போட்டார் ஆன்லைனில், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இது இன்றைக்கி நேற்று ஆரம்பிச்சது கிடையாது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி வந்து வேலை செய்வாங்க. இப்போ விஜய் நான் வந்தனால கொஞ்சம் முன்னாடி வந்து வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி கடந்த 4 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமி டீமோ பிஜேபி டீமோ இல்லை திமுக அரசு ஆளுங்கட்சியோ யாராவது ஒருத்தர் உங்கள் ஏரியாவில் வந்து நின்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் சவால் விடுறேன், என் ஏரியாவில் நான் பார்த்தல, உங்கள் ஏரியாவில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் என்ன பிரச்சனை வந்தாலும் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அடுத்த செகண்ட் அந்த ஸ்பாட்டில் வந்து நிற்பாங்க. ஏன்டா உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்காடான்னு சொன்னீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு மேலே நான் பண்ண ப்ரூஃபே என் கையில் இருக்குது, நான் எடுத்து போடுவேன். ஆனால் நான் வேலை செஞ்சுருக்கேங்க, எனக்கு தெரியுங்க. லாஸ்ட்டு 10 வருஷம் வில்லிவாக்கத்தில் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம். கொரோனா டைமில் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். அதனால தான் நம்ம தைரியமாக உட்காந்து பேசுகிறோம். ஏன் விஜயன் அவ்வளோ தெரியுமா 2.5 வருஷம் கட்சியெல்லாம் சொல்கிறேன், அப்படிலாம் கிடையாது. கடந்த 30 வருஷமாக விஜயன் ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக இருந்து இப்போ தமிழக வெற்றி கழகமாக உருமாறி நாங்கள் இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்களை பார்த்து பயந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் ஜாலியாக வெளியே மட்டும் விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை, நீங்கள் வேணால் வெளியே தோற்றத்துக்கு வேணால் சொல்லலாம். நான் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம். இப்போ உட்காந்து மீடியாவில் ஏன் விஜய் களத்துக்கு வரல நான் உனக்கு கேட்குறேன். அவர் வர ரெடியாக இருப்பார், நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்களா? சாதாரண நேரத்தில் ஒரு சுற்றுப்பயணத்துக்கே நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. இந்த மழை டைமில் அவர் வந்து நிற்கிறார், அவர் வந்து ஏதாவது ஒரு ஏரியாவில் தண்ணியில் இறங்கி வியாசார்பாடிக்கே வர ஆரம்பிங்க, அங்கே தான் அதிகமாக தண்ணி நிற்கிது. ஒரு குழந்தை கூட ரீசெண்டாக காரி துப்பிச்சு திமுக அரசை, விஜய் அவர்கள் தான் வரணும், என்ன அவனுக்கு ஓட்டுரிமை கூட கிடையாது, அவன் சொல்கிறான், அவன் அரசியல் பேசுகிறான், நின்று பாருங்கள் எப்படி தண்ணி நிற்கிதுன்னு சொல்லி அவன் பேசுகிறான்.
அவன் மனநிலை அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஏரியாக்குள்ள விஜயனை வந்து தண்ணியில் இறங்கி நின்னார்னா யோசிச்சு பாருங்க கூட்டம் எப்படி கூடும். ஏன்னா அவரை பார்க்கறதுக்கும் அவரோட ஃபேம் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் அவர் நம்ம பொதுச் செயலாளர் ஆனந்த் சாரை வச்சு அவ்வளோ மாவட்ட செயலாளருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து வட்டம் வாரியாக பகுதி வாரியாக அழகாக நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். தலைமை சொல்லாமல் நாங்கள் வேலை செய்வோம், இறங்கி வேலை செய்வோம். எங்கள் மழை பெஞ்ச அடுத்த நாளே எங்கள் கழக பொதுச் செயலாளர்கிட்ட இருந்து எங்களுக்கு மெசேஜ், மழை பெய்து உங்கள் குடும்பத்தை சேஃபாக பார்த்துக்கோங்க, இறங்கி வேலை செய்யுங்க, மக்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணுங்கள், தண்ணி எரிச்சுனா உங்களுக்கு சாப்பாடோ இல்லை குழந்தைங்க இருந்த வீட்டில் பாலோ என்ன உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவங்களுக்கு ஆம்புலன்ஸோ என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் நம்ம தோழர்கள் எல்லாமே களத்தில் இறங்கியிருக்காங்க. இதுதாங்க உண்மை. விஜயன் கூட அவரோட எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தார் இந்த மழையை பற்றி தமிழக அரசு வலியுறுத்தி அவரோட விஷயங்கள் போட்டிருந்தால் நம்ம தோழர்கள் இறங்கி வேலை செய்ய சொல்லியிருக்காரு. இதுதாங்க தலைவர். திமுக அரசில் சொல்லுங்கள், உங்கள் கழக நிர்வாகிகள் இறங்கி வேலை செய்யுங்க. எவனாச்சும் ஒருத்தன் வந்து வேலை செய்வாங்கன்னா ரோட்டில் தண்ணினா எடுத்து விட ஆள் இல்லை, அதுக்கும் கார்பரேஷன்லேருந்து தான் ஆள் வரும். ஆனால் நம்ம தோழர்கள் இமீடியட்டாக இறங்கிடுவானுங்க, என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மாவட்ட செயலாளரோ பகுதி அதெல்லாம் கிடையாது, இறங்கி கடப்பாறை ஏடு திறந்து விடு அப்படின்ற அளவுக்கு நம்ம தோழர்கள் வேலையை பார்க்குறாங்க. இதுதாங்க தமிழக வெற்றி கழகம். இது ஜஸ்ட் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன்னா ஆன்லைனில் ரீல்ஸ் போடுறாங்க விஜய் இருக்காது, ஆனால் நாங்கள் போடதான் செய்வோம். ஏன்னா நாங்கள் வேலை செய்கிறோங்க, மக்களுக்கு எப்படி தெரியும்? ரீல்ஸில் நாங்கள் சொல்லலைன்னா மக்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணுற நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, மக்கள் சேவை செய்கிறது பப்ளிசிட்டினா நாங்கள் பப்ளிசிட்டி தான் பண்ணுறோம். அதை ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க? வெறும் கையை வீசிட்டு வெறும் லெஃப்ட் ரைட்டு காட்டி அமைச்சர்கள் கூட நின்று மேயர் பிரியா கூச்சமே இல்லாமல் சொல்கிறாங்க தண்ணி எங்கேயுமே நிற்கல, தண்ணி நின்னாதான் எங்களுக்கு கம்ப்ளைண்டே வரலன்ட்டு. நாகராஜ்குட்பட்ட பகுதிகளில் வந்து 160 பகுதிகளில் வந்து 100 HP கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை. தண்ணீர் தேங்கி இருப்பதாக எந்த புகாரும் வரவில்லையா? வந்தால் மட்டும் கிழித்து விடுவீர்களா? துணை முதலமைச்சர் இந்த வார் ரூம் அந்த கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து லேப்டாப் ஆஃப் பண்ண லேப்டாப் முன்னாடி உட்காந்து பேசுகிறாரு. டெலிகாலிங் மூலிமா கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணும்போது கேட்குறாரு, இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது அந்த சைடு கால் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற மேடம் சொல்கிறாங்க, இல்லைங்க நான் கடந்த பல வருஷமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு. அங்கே துணை முதல்வர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிரிக்கிறாரு, வெக்கமே இல்லை. அந்த ஃபோனில் அவங்க சொன்னது காரி துப்புறாங்க, யோ கடந்த 4 வருஷமாக நான் கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து வேலை செய்யலை அப்படின்றாங்க. உடனே ஒரு சிரிக்கிறாரு, அப்படியா எல்லா விஷயமும் பண்ணுறீங்களா, கூலாக எடுக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கு அரசியல் சூழலும், தமிழக மக்களோட நிலைமைகள் அப்படி இருக்கு. பொறுத்தவரையிலும் 95% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணிகள் நிறைவடைந்து விட்டது. எல்லாம் 99% இருந்துச்சு. எல்லாம் 99% இருந்துச்சு. புறநகரை பொறுத்தவரைக்கும் 100% முடிந்து விட்டது. 110 கூட முடியும். ஆனா தண்ணி மட்டும் இருக்கும். இன்னும் டிசம்பர் இன்னும் ஸ்டார்டிங் தான். இது டிசம்பர் மிட்டு. இன்னும் போக போக நம்மளோட இந்த புயல் தாக்கமும் இந்த மழை வெள்ளமும் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு கொண்டு போய் நிற்க வைக்க போகுதுன்றது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பாதித்த விஷயம் அந்த குழந்தை தண்ணியில் அந்த அவங்க ஃபேமிலி வரும்போது அம்மாவும் குழந்தையும் தண்ணியில் விழுந்து என்னை ரொம்ப பாதிச்சுது. அதுக்கப்புறம் மேயர் இன்றைக்கி பிரியா அவங்க கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டு கொடுத்தோடனே எங்கேயுமே தண்ணி நிற்கல, எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலன்னு சொன்னாங்க பாருங்கள். ஸோ அது ரொம்ப பாதிச்சுது. நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்களுக்கும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் வைக்கிறேன். ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீங்கள் பெருசாக எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி பேசுங்க, தமிழக அரசு திட்டுங்கள்லாம் நான் சொல்லலை. உங்கள் வீட்டு வெளியே உங்கள் வாசலில் நிற்கிற தண்ணியை வீடியோ எடுத்து ஆன்லைனில் பரப்புங்க, ரீல்ஸ் பண்ணி போடுங்க, தெரியப்படுத்துங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ இடத்துல நடக்குது. ஆனால் மெயின் சிட்டிலாம் நியூஸில் கவர் பண்ணிடுவாங்க. நம்ம சந்துக்குள்ளே இருக்கிற விஷயத்த நம்ம தான் வெளியே கொண்டு வரணும். நீங்கள் வீடியோ எடுத்து டேக் பண்ணி போடுங்க. தமிழக அரசும் தமிழக கார்பரேஷன் வந்து யாரும் வரலையா, உங்களுக்கு ஏதாவது அத்தியாவசிய பொருள் ஏதாவது தேவையா, தமிழக வெற்றி கழகத்தை டேக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உதாரணம் வில்லிவாக்கத்தில் இருக்குன்னா வில்லிவாக்கத்தில் என்ன டேக் பண்ணி போடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியும் ஆன்லைனில் எல்லாருமே இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, எக்ஸ் தளத்தில் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் இருக்காங்க. அவங்க ஏரியாவை டேக் பண்ணி அந்த ஏரியாவில் யார் இருக்காங்களோ அவங்கள டேக் பண்ணி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உதவி தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழக அரசு உங்களுக்கு கை கொடுக்குறாங்களோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகம் எப்போவுமே உங்கள் கூட உறுதுணையாக இருப்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு விழிப்புணர்வாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, விஜய் அவர்கள் வரலன்னு சொல்கிறவங்க ஏன் முதலமைச்சர் ஒண்டர்லா ஓப்பன் பண்ணவே வரலையே, இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கான பதில் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்டா டேக்கர் பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. முதல் வார்த்தையை ஆட்சி பொறுப்பேற்றோன்னு சொல்ல வார்த்தை, எங்களுக்கு வாக்களித்தவர்கள் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் என்று மகிழ்வார்கள். எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வாக்களிக்கவில்லையே என்று வருத்தப்படுவார்கள் என்று சொன்னார். காரி துப்புனங்க இந்த ஆட்சியை, மட்டமான ஆட்சி, புறம்போக்குங்களா, விடியாத ஆட்சி, மயில் மட்ட ஆட்சியா, நீங்களா புறம்போக்கு நாய்ங்களா,
போய் சோத்திங்கடா உரம்புக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை குறை சொல்லி பேசுறேன்னு தயவு செஞ்சு யாரும் நினைச்சுக்காதீங்க. அமைச்சர்கள் கூட வராங்க, நிக்கிறாங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க, ஏதோ 2 பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.